சமந்திமா, வாங்க வாங்க சமந்தி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உட்காருங்க, அவரை கூப்பிடுறேன். எங்க சமந்தி வந்திருக்காரு, வாங்க உட்காருங்க. நில்லுங்க. என்ன உங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு நீங்க மட்டும் என் வீட்டுக்குள்ள வரலாமா? என் தகுதியை பார்க்காம உங்ககிட்ட இறங்கி வந்து உறவு வச்சுக்கிட்டதுக்கு நல்ல ஒரு மரியாதை பண்ணீங்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? சம்பந்தி. சம்பந்தியா? அந்த நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா வீட்டுக்குள்ள வந்தவன வெளியே போக சொல்லியிருப்பீங்களா? இப்படிலாம் கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேச நான் என்ன மார்க்கண்டேயனா? சம்பந்தி, நீங்க என் வீட்டுக்கு வராம வேற யார் வருவா? கற்பகம், இவங்களுக்கு டீ எடுத்துட்டு வா. சரிங்க. உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எனக்கு உங்க மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்ல. என்னதான் பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் பெத்தவங்களுக்கு பாசம் போகாதுல்ல. மலர் ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னப்ப உங்க மனசு பதறி போச்சு. இல்ல சம்பந்தி, அது நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். நானும் பொண்ணை பெத்த தகப்பன்தான், எனக்கு புரியுது. மலர் இங்கேயும் வந்து கல்லை விட்டு எரிஞ்சு என் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு தான் அங்க வந்திருக்கா. நான் வரும்போது கற்பகம் வீட்டை பூட்டிக்கிட்டு தனியா பயந்து போய் உட்கார்ந்துருந்தா. ஐயோ, ஒண்ணும் ஆகலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. அது வந்து அந்த பைக். எடுத்துக்கோங்க. இந்தாங்க. சம்பந்தி உங்களுக்கு? இல்ல சம்பந்தி, நான் இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சம்பந்தி, அந்த விஷயத்த மறந்துருங்க. மறந்ததுனால தானே சம்பந்தி உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு டீ கொடுத்துருக்கேன். மறக்கலனா இதெல்லாம் பண்ணுவனா? நடந்ததையும் மனசுல வச்சுக்காம ரவியோட சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழாவுக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். இல்லனா உமா மனசு ரொம்ப வருத்தப்படும். உமாக்காக வந்தா போதும், எங்களுக்காக வந்தாலும் வரலனாலும் ஒண்ணுதானே சொல்றீங்க? அப்படி நினைச்சிருந்தா ரவியவே அனுப்பி வச்சிருப்போமே. நீங்க வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறதுனாலதான் நாங்களே நேர்ல வந்திருக்கோம். சரி சம்பந்தி, வந்துடுறோம். யாருக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக நான் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். பசங்களுக்காக தானே எல்லாமே பண்றோம். எல்லாரும் ஒன்னா நின்னு ஆசீர்வாதம் பண்ணா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா நீங்க வரணும். இவ்ளோ தூரம் சொல்றீங்க, வராம இருப்போமா? கண்டிப்பா வரோம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். வாங்க. सर्वस्याब्दे सर्वस्वदे सर्वदेवतेनाप्नोति सर्वं जगति।
என்ன ஆச்சுங்க? ஏன் உங்க முகம் இவ்ளோ டென்ஷனா இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா ஆனா உங்க ஃப்ரெண்டு வில்லங்க இருக்குன்னு சொன்னாரு, அதானே? என்ன பாக்குறீங்க? ராஜா நிலம் வாங்கியிருக்கான், நல்லபடியா இருக்கணும்னு காலையில இருந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா இருக்கும். இருக்கணும். இப்போ அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு எப்பவும் அப்படியே இருக்கணும். மா மா என்னமாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா இருக்கா, பூஜை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாரு. ஒரு 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாமா? ம். ஏமா அவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் கரெக்ட் டைம்க்கு ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இல்ல, இந்த பூஜையை முடிச்சிட்டு அப்படியே ரவியோட கடத்திருப்பு விழாக்கு நேரத்துக்கு போனோம்ல, அதான். இங்க இன்னும் பூஜையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உங்க மனசு பூரா அங்கதான். மேகலா, ரேவதி அப்படி நினைச்சுக்கிட்டா. ஆனா நான் சாதாரணமா தான் எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டேன். முழு மனசோட சந்தோஷமா தான் நாங்க இங்க நிக்கிறோம். வீட்டுல பெரியவங்க யாரு? அவங்க வந்து விளக்கேத்த சொல்லுங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். சீதா, ஓ இந்தாங்கம்மா. இந்த பூமி பூஜைக்கு எங்களை ஆசீர்வாதம் பண்ண எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு மனுஷன் தனக்குன்னு சொத்து வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வாங்கியிருக்கோம். இந்த இடத்த வாங்க முக்கியமான காரணம் இத நாங்க வாங்கியே ஆகணும்னு ஆரம்பத்துல இருந்து உறுதியா நின்னு எங்களை வாங்க வச்சது எங்க அத்தை சாவித்திரி தான். மாப்ள, நீங்க என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சா, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பெத்தவங்க நினைக்கிறது இதெல்லாம் ஒரு அதிசயமா? எங்களுக்கு இது அதிசயம் தான் அத்தை. எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட நீங்க தான் விளக்கேத்தி இந்த பூஜையை ஆரம்பிச்சு வைக்கணும். வாங்க. ஐயா மாப்ள, நான் மா, நீ மட்டும் இந்த இடத்த வாங்கி ஆகணும்னு போராடாம இருந்திருந்தா நாங்க வாங்கிருக்கவே முடியாது. போமா, போய் விளக்கேத்து. இல்லடி, நான் போமா. ஐயரே, தீப்பெட்டி கொடுங்க. அங்க இருக்கு. விளக்கேத்துங்கம்மா. அத்தை ஒரு நிமிஷம். என் தம்பி தான் ஏதோ புத்தி கெட்டு சொல்றானா, நீங்களும் ஏதோ சொல்லாம விளக்கேத்த போறீங்க. ரேவதி, ரேவதி, எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ற? நீங்க சும்மா இருங்கங்க. எங்க அப்பாவையும் அம்மாவையும் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அவமானப்படுத்திட்டு இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும். இத வேடிக்கை பார்த்துட்டு நிக்க சொல்றீங்களா என்ன? இப்ப என்ன அவமானப்படுத்திட்டாங்க? டேய், அப்பா பணம் குடுக்கலனா இந்த இடத்த நீ வாங்கி இருக்க முடியுமா? நியாயமா பார்த்தா அம்மாவை தானே கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லிருக்கணும். கொஞ்சம் கூட நன்றி இல்லையாடா உனக்கு? என்ன ஓவரா பேசிட்டு போறீங்க? எங்க அம்மா இல்லனா இந்த இடத்த வாங்கிருக்க முடியுமா? ஆமா ஆமா ஆமா, உங்க அம்மா அப்படியே இங்க உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து போராடினாங்க. அத பார்த்து பயந்து ஐயோ இந்த மண்ணை எடுத்து கொடுத்துட்டாங்க பாரு. ரேவதி, விடு ரேவதி. மா, பேசாதமா நீ. இத்தனை வருஷமா உழைச்ச பணத்துல இருந்து 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துருக்கீங்க அவங்கிட்ட. பேரும் பெருமையும் உங்க அம்மாவுக்கா? இங்க பாரு ரேவதி, நாங்க ஒண்ணும் அவங்க பணத்தை கேட்டு நிக்கல. மேகலாவுக்கு அவங்க அம்மா போட்ட நகையை அடமானம் வச்சுதான் பணம் வாங்க போனோம். மருமக காதல கழுத்துல ஒண்ணும் இல்லாம இருந்தா ஊருக்கு பதில் சொல்லணுமேனு பயந்துதான் அத்தையும் மாமாவும் பணத்தை கொடுத்தாங்க. அப்படியே பணம் கொடுத்தாதான் என்ன? உங்க அம்மாவை விட வயசுல பெரியவன் நான் தானே. நான் விளக்கேத்தினா தப்பு இல்லையே. யாரு விளக்கேத்துனா என்ன? பிள்ளைங்க நல்லபடியா வாழணும், அவ்வளவுதான். மா, அதை இவகிட்ட சொல்லுங்க. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதே இப்படி தடுத்து நிறுத்துறா. உங்க அக்கா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராஜா. நீங்க விளக்கேத்தி பூஜை ஆரம்பிங்க. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. அம்மா, நீங்க விளக்கேத்துக்குமா. அம்மா, நீ விளக்கேத்துமா.
மாலையை கழுத்துல போட்டுங்கோ. அது அவ கழுத்துல போடுங்கோ. போடுங்க, போட்டுங்கோ. அந்த பக்கம் வாங்கோ. அந்த பக்கம், அந்த பக்கம். என்னங்க ஃபோன் பண்ணுங்க. சொல்லு ரவி. அப்பா அப்பா டைம் ஆச்சுப்பா. இன்னும் அங்க பூஜை முடியலையா? முடிஞ்சுப்பா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. உங்களுக்காக தான் இங்க ரிப்பன் கட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பூஜையெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம்பா. இந்த கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்கப்பா. எல்லாரையும் வெளியே நிக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. சரிப்பா, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறோம்ப்பா. இத வந்துட்டு இருக்கோம், வந்துடுறோம். சீக்கிரம் வாங்கப்பா. வந்துருங்க. என்னங்க சொன்னா? சீதா, நமக்காக ரிப்பன் கட் பண்ணாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதான் சீக்கிரம் வர சொல்றான். டிரைவர் சார், கொஞ்சம் வேகமா போங்களேன். சரிங்க சார். என்னாச்சுங்க? வந்துருவாங்கல்ல? அங்க பூஜை முடிஞ்சிருச்சா? வந்துகிட்டே இருக்காங்களா? ஏய் உமா, கார் வந்துருச்சு. வா 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 வா. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. மாமா, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நீங்களும் அத்தையும் சேர்ந்து தான் ரிப்பன் கட் பண்ணணும். அம்மா எப்படி இருக்கு? சீதா சூப்பர் மார்க்கெட் ஓகேவா? ரவி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணிடலாம். பூஜை முடிஞ்சு கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் மன்னிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே நாள் ஃபங்க்ஷனை வச்சா என்ன பண்ண முடியும்? அப்பா டைம் ரொம்ப இருக்குப்பா. வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. உமா அதை எடுத்துட்டு வா. வா வா வா. வாங்கம்மா. இந்தங்கம்மா பிடிங்க. வெட்டுங்க. கட் பண்ணு. வெட்டுங்க. அம்மா வாங்க. உமா இது பிடி. அப்பா வாங்க 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 வாங்க. சொல்லுப்பா. அப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பா இதோ வந்துட்டேன்ப்பா. கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்ப்பா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. உங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவரும் வேகமா தான்ப்பா போயிட்டு இருக்காரு. இதோ வந்துடுறோம். சரி 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 சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதான் மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனாச்சும் அப்பா அம்மாக்கு நன்றியோட இருக்கான். ஆனா அந்த ராஜா வீட்டு சீதா, அதை நினைச்சு இப்ப வருத்தப்படாத. அப்புறம் உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறேன். சஸ்பென்ஸா? என்னது? சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டேன்ல, இப்பவே கேட்டா எப்படி? போங்க.
என்னங்க அப்பா வந்துட்டாரு. ஏய் வா 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 வாங்கம்மா. வாங்க சார் வாங்க 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 வாங்கப்பா. மாமா வாங்க மாமா வாங்க உள்ள வாங்க. வாங்க. மாப்பிள்ள, கடை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. கடை எக்ஸ்டீரியர் பிரமாதமா இருக்கு. அப்பா பேரை பாத்தீங்களா? உமா சூப்பர் மார்க்கெட் எப்படி மாமா இருக்கு? என்ன மாப்பிள்ள, உமா பேர்ல ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்க அம்மா பேர்ல ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏய், மாப்பிள்ள நல்லா இருக்கணும்னு என் பொண்ணை விட அதிகமா ஆசைப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது. அவ அளவுக்கு யாராலையும் பக்கபலமாவும் இருக்க முடியாது. கரெக்ட் மாமா. லேட் ஆயிடுச்சு, எங்க ரிப்பன் கட் பண்ணிருப்பீங்கன்னு வேக வேகமா வந்தோம். அது அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க மாமா, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ள, இந்தாங்க உங்க கடை திறப்பு விழாவுக்கு என்னால முடிஞ்சது. என்ன மாமா அது? புடிங்க மாப்பிள்ள. லட்சம் மாமா. உமா 10 லட்சம் ரூபாய். என்ன மாமா 10 லட்சம்? மாமா ஏற்கனவே நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க, இது எதுக்கு? இருக்கட்டும் மாப்பிள்ள, இது போக ஒரு 10 லட்சத்துக்கு சரக்க போட சொல்லி ஹோல்சேல் ஆளுகிட்ட சொல்லி இருக்கேன். நிஜமாவாப்பா? இதுல பொய் சொல்ல என்னமா இருக்கு? எப்படியும் சரக்கு வரும்போது தெரிஞ்சிடும்ல. ஐயோ அப்பா, நான் அப்படி கேட்கலப்பா. இருக்கட்டும்மா. மாமா என்னால பேச முடியல மாமா. மாப்பிள்ள, உங்களை மதிக்காத மாதிரி பேசினாதான் நீங்க உடனே ஸ்டெப் எடுப்பீங்கன்னு நான் அந்த மாதிரி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள, நீங்களா உங்க முயற்சியை தொடங்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். இப்ப அது நடந்துருச்சு. இனிமே உங்களை கை கொடுத்து தூக்கி விட வேண்டியது என்னோட கடமை. மாமா இந்தங்க மாமா, புடிங்க. அட புடிங்க புடிங்க மாமா, புடிங்க. வாங்க 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 அத்தை, வாங்க வாங்கப்பா. வாங்க ஓபன் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள வேணா, நீங்களே பிடிங்க. அப்பா அம்மா வரட்டும். மாமா அவங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கும் மாமா. ஆனா என் மேல நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கிற உங்களை நான் மதிக்கணும். நீங்க தான் என் கடையை ஓபன் பண்ணணும். உமா, என்னங்க? மாமாவை கடையை திறக்க சொல்லு. அப்பா உங்க கையில தொடங்கி வைங்கப்பா. உமா அப்பாவே திறக்கட்டும், ஆனா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் வந்துடட்டுமே. அத்தை, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, அம்மா அப்பா வரட்டும். மாமா நீங்க ரிப்பனை கட் பண்ணுங்க மாமா. மாமா பண்ணுங்க மாமா. ஏய் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஏய் ஏய் வாங்க மாமா, வாங்க வாங்க அத்தா, வாங்க. டேய் ரவி, நில்லு. என்னப்பா இது? என்னடா முகத்துல ரத்த மாதிரி இருக்கு? எங்க? அப்பா பெயிண்ட்ப்பா, இந்த பாருங்க பெயிண்ட். வேலை செய்யும் போது கவனமா செய்யணும் ரவி. நான் ரத்தமோன்னு பயந்துட்டேன். அப்பா கடையில பெயிண்ட் வேலை நடந்துட்டு இருக்குப்பா, அதுல இருந்து தெரியாம பட்டிருக்கோம். அப்புறம் ரவி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கடைக்கு பேரு செலக்ட் பண்ணிட்டியா? ஒண்ணுமே சொல்லியடா. அப்பா சஸ்பென்ஸா இருக்கணும்னு தான் அத பத்தி பேச்சே எடுக்காம இருக்கேன். நீங்க கேட்டுட்டீங்க. அப்படி என்னடா சஸ்பென்ஸான பேரு? அப்பா இந்த பேரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு தான்ப்பா. எங்கேயும் யாருக்கிட்டையும் என்ன விட்டு கொடுக்காம எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம வீட்டு மகாலட்சுமி பேரு தான்ப்பா. அப்பா
இதுக்கு மேலலாம் க்ளூ கொடுக்க முடியாது. நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. நான் வரேன். போடா போ, நீ என்னைக்கும் அம்மா புள்ள தான். அது மொத்த குடும்பத்துக்கும் தெரியும். சீதா பேர் தான் வச்சிருப்பேன்னு தெரியாதா? நல்ல பிள்ளைங்க. என்னங்க? என்ன என்ன ஆச்சுங்க? டைம் ஆகுது, வாங்க போலாம். என்ன சீதா? போலான்னு சொல்றேன்ல.